நபிகள் நாயகம் ஒரு முறை தன் நண்பர்களோட பேசிக்கிட்டு இருந்தபோது, வயதான பெண்மணி ஒருத்தங்க பையில திராட்சை பழங்களோட அவரை பார்க்க வந்தாங்க. நபிகள் நாயகம் அந்த திராட்சை பழங்களை அன்போட வாங்கிக்கிட்டாரு. அது பணிவோட வாங்கி நபிகள் நாயகம் அந்த பழங்கள சாப்பிட ஆரம்பிச்சார். நபிகள் தனக்கு யார் எத கொடுத்தாலும், அத தன்னை சுத்தி உள்ள நண்பர்களுக்கும், சீடர்களுக்கும் பகிர்ந்து கொடுத்துட்டு தான் சாப்பிடுறத வழக்கமா வச்சிருந்தாரு. ஆனா இன்னைக்கு அந்த பெண்மணி கொடுத்த பழங்கள் எல்லாத்தையும் யாருக்கும் கொடுக்காம அவர் ஒருத்தரே சாப்பிட்டது நண்பர்களுக்கே அதிர்ச்சியா இருந்தது. தான் கொடுத்த பழங்கள் எல்லாத்தையும் நபிகள் சாப்பிட்டதை பார்த்து திருப்தி அடைஞ்சு அந்த பெண்மணி போனாங்க. அந்த பெண்மணி போன உடனே நண்பர்கள் நபிகள் நாயகத்தை பார்த்தாங்க. அவர்களுடைய பார்வையோட அர்த்தத்தை புரிஞ்சுகிட்ட நபிகள், தோழர்களே, அந்த பெண்மணி கொடுத்த பழங்கள் எல்லாமே ரொம்ப புளிப்பா இருந்துச்சு. அதையெல்லாம் உங்களுக்கு கொடுத்தா நீங்க முகம் சுழிப்பீங்க. அத அந்த பெண்மணி பார்த்தாங்கன்னா அவங்களுடைய முகம் வாடி போயிடும், மனம் வேதனைப்படும். அதனால தான் புளிப்பான அந்த பழங்களை நானே சாப்பிட்டேன். மற்றவங்க மனசு நம்மால புண்படக்கூடாது இல்லையா? அதனால தான் நான் சாப்பிட்டு உங்க பெயரை காப்பாத்தினேன் என்று புன்னகையோட சொன்னாராம் நபிகள். அந்த இளைஞன் ரொம்ப சாதாரண சிப்பாய். அவன் பணிபுரிந்த படை ஒரு இடத்துல முகாமிட்டு இருந்துச்சு. அந்த முகாமில் இருந்த சிப்பாய்கள்லாம் குடிக்கிறது, கும்மாளமிடுறதுமா ஒரே ஜாலியா இருந்தாங்க. ஆனா ஒரு சிப்பாய் மட்டும், அந்த சாதாரண சிப்பாய் மட்டும் படையெடுப்புகள் பத்தின ஒரு நூலை ரொம்ப ஆவலா படிச்சுக்கிட்டு இருந்தானா. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு கூத்தடிச்சவங்க போதையில மயக்கத்துல படுத்து தூங்கிட்டாங்க. இந்த சாதாரண சிப்பாய் வந்த தூக்கத்தை எல்லாம் துரத்தி அடிச்சிட்டு அந்த புத்தகத்தை படிக்கிறதுலேயே கவனமா இருந்தானா. அப்போ ஒரு இளம்பெண் அவன்கிட்ட நீ ஏன் அவங்கள போல மகிழ்ச்சியா இல்லாம படிச்சுட்டு உன்னோட அருமையான மகிழ்ச்சியை நாசமாக்கிக்கிற அப்படின்னு கேட்டாங்க. அந்த சிப்பாய் அப்போ எதுவுமே பேசல. 12 வருஷங்களுக்கு அப்புறம் ஒரு நாள் அந்த இளைஞன் தன்னை 12 வருஷத்துக்கு முன்னால ஏன் ஜாலியா இல்லை அப்படின்னு கேட்ட அந்த பெண்மணியோட வீட்டுக்கு போனாரு. சாதாரண சிப்பாயா அல்ல, பிரான்ஸ் நாட்டோட சக்கரவர்த்தியா. அந்த பெண்மணி அவரை பார்த்து அதிசயித்தாங்க. அம்மா, அன்று நானும் அந்த சிப்பாய்களோட குடிச்சு கும்மாளமிட்டு இருந்தா இன்னைக்கு நான் சக்கரவர்த்தியா உயர்ந்திருக்க முடியுமா? ஓய்வின்றி படிப்பு தான் என்னைய உயர்த்தியது அப்படின்னு அந்த சக்கரவர்த்தி சொன்னாராம். அவர் வேறு யாரும் இல்லை, பிரான்ஸ் நாட்டின் சக்கரவர்த்தி நெப்போலியன் போனபார்ட். இந்த கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு நாள் இன்னொரு கதையோட சந்திப்போமா? அதுவரைக்கும் அன்புடன் உங்கள் காசாவயல் கண்ணன்.